கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். ஜெபதுனி ஊழியங்கள் வழங்கும் இந்த நிகழ்ச்சியை காண உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை நாடி நீ வா. சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை நாடி நீ வா. அவர் உன்னை தாங்கிடுவார், அவர் உன்னை உயர்த்திடுவார். அவர் உன்னை தாங்கிடுவார், அவர் உன்னை உயர்த்திடுவார். இன்றே நீ வா, இன்றே நீ வா, என்றும் நல்வாழ்வினை பெற்றிடுவார். இன்றே நீ வா, இன்றே நீ வா, என்றும் நல்வாழ்வினை பெற்றிடுவார். சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை நாடி நீ வா. அவர் உன்னை காத்திடுவார், அவர் உன்னை மீட்டிடுவார். அவர் உன்னை காத்திடுவார், அவர் உன்னை மீட்டிடுவார். கண்ணின் மணி போல என்றென்றுமே கல்வாரி கிருபையால் காத்திடுவார். கண்ணின் மணி போல என்றென்றுமே கல்வாரி கிருபையால் காத்திடுவார். சஞ்சலங்கள் நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக என் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே தியானிப்பதற்கு நான் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்திலே இவ்விதமாய் பார்க்கிறோம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு என்று சொன்னாலே ஒரு பூரணமான ஆசீர்வாதம், பூரணமான மேன்மையின் வாழ்க்கை, நித்தியத்திற்கு செல்லக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு அடையாளச் சீட்டு தான் இந்த ரட்சிப்பு. ரட்சிப்பானது இலவசமாய் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது அது எல்லாவற்றையும் உள்ளடக்கின ஒரு செயல். அந்த வார்த்தையினுடைய பதமானது, அர்த்தமானது முழுமையானது, பூரணமானது. ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுப்போம் என்று சொன்னால் அந்த பழத்திற்குள்ளாய் பல சுளைகள் இருக்கிறது. சுகம், விடுதலை, வேதனை நீங்கி சுகமான வாழ்க்கை, பாவ மன்னிப்பு பெற்ற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை, இப்படி பலவிதமான நிகழ்ச்சிகளை உள்ளடக்கிய ஒரு பூரணமான காரியம்தான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பானது இலவசமாய் தரப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த ரட்சிப்பு இல்லாதபடி
நித்தியத்திற்கு செல்ல முடியாது, பரலோகத்திற்கு செல்ல இயலாது. நம்முடைய பாவங்களை மன்னிக்க கர்த்தரிடத்திலே மன்றாடுவதோடு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற ஒரு வாழ்க்கையின் முழுமைதான் இந்த ரட்சிப்பின் காரியமாய் இருக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போகிறான். வேதத்திலே இந்த தாவீது பாவம் செய்த மனிதனாய் மாறின பொழுது சங்கீதம் 51:12 அவன் உள்ளம் உடைந்து கதறுகிறான், கர்த்தரை நோக்கி மன்றாடுகிறான், என்னை கழுவும், என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி அவன் வேண்டின தேவனை நோக்கி மன்றாடின காரியங்களை பார்க்கிறோம். அப்பொழுது அவன் சொன்ன காரியம் இதுதான், உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ரட்சணியத்தின் சந்தோஷத்தை இழந்து போன ஒரு மனிதன் பாவத்தை செய்யும் போது அவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து தவிக்கிற ஒரு வேதனைக்குரிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் நீ பாவத்தை செய்யும் போது தேவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போகிறாய். அவருடைய மேன்மையான அந்த கிருபையை இழந்து போகிறாய். அவை இந்த ரட்சிப்பின் காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த வீட்டிற்கே ரட்சிப்பு வருகிறது. வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலரின் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே அந்த ஜெயிலுடைய அதிபரானவன், சிறைச்சாலையின் அதிபதியானவன், எங்கு பவுலும் சீலாவும் தப்பி ஓடிவிட்டார்களோ என்று எண்ணி தன்னையே மாய்த்து கொள்ள முயற்சிக்கிறான். அப்பொழுது பவுல் அவனை சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவனை கூப்பிட்டு அவனுக்கு எல்லாவற்றையும் செய்த பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதோடு அவன் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்டான். 31ஆம் வாக்கியத்திலே, அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, அங்கு பார்க்கிறோம், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எப்பொழுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது. ஆபிரகாமின் சந்ததியாகிய இந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனாய் இருந்தபடினாலே அந்த மேலான பாக்கியத்தை அந்த நாளிலே அவன் பெற்றுக்கொண்டவனாயிருந்தான். இந்த மனிதனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான், அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட நல்ல காரியங்கள் என்ன, எதனால் இயேசு கிறிஸ்து அவனுக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவனுக்கும் அவன் வீட்டுக்கும் அருளினார் என்று பார்க்க வேண்டும். வேதத்தை பார்க்கும் பொழுது அந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே அந்த 2ஆம் வாக்கியத்திலே, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். இங்கு பார்க்கிறோம், இவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை பெற்றுக் கொண்டிருந்த ஒரு மனுஷன். அங்கு முக்கியமான பொறுப்பு என்று சொன்னால் ஆயக்காரருக்கு தலைவன். தலைமை ஸ்தானத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான தவறான சுபாவங்கள் பெருகி இருப்பதை பார்க்கிறோம். அவன் செல்வந்தனாய் இருந்தான் என்றும் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான தவறான முறைகளிலே பணத்தை சம்பாதித்த ஒரு மனிதன். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பலவிதமான குறைகளுடைய மனிதனாயிருந்தான். சமுதாயத்திலே அவனுடைய செயல்கள் கர்த்தருக்கு முன்பாக சாட்சியற்றவைகளாயிருந்தன. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இங்கு ரட்சிப்பை தன் குடும்பத்துக்கு பெற்றுத்தருகிற ஒரு நல்ல குடும்ப தலைவனாய் இருப்பதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே தலைவன் என்று சொன்னவுடனே ஒரு பெருமை நிறைந்த உள்ளம் இருந்திருக்க வேண்டும். தலைமை ஸ்தானத்தில் இருக்கிற மக்களை பார்க்கும் பொழுது யாரனை கேட்பது, யாரனை தடுப்பது என்று சொல்கிற சுபாவம் உடையவர்களாய் பார்க்கிறோம். ஆனால் இவரோ தன் வாழ்க்கையிலே வேறு விதமான சுபாவத்தோடு காணப்படுகிறான்.
அவனுடைய உள்ளத்தில் அந்த ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்பட்ட தன்மைகள் அவனுக்குள் காணப்படவில்லை. ஒரு தலைவன், ஒரு ஐஸ்வர்யவான், ஆனால் காட்டத்தி மரத்திலே ஏறுகிற தன்மையுடையவனாயிருந்தான். அவனுக்குள்ளாய் ஒரு குள்ளனாய் இருந்தபடினாலே, குறை இருந்தபடினாலே, அவன் இயேசுவை காண வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவன் செயல்பட்டதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் தலைவர்கள், ஐஸ்வர்யவான்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடி தங்களுடைய செல்வ சிறப்பினாலே தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டவர்களாயிருக்கிறார்கள். அந்த விலையேற பெற்ற ஆத்மாவானது நித்திய நரகத்திற்கு செல்லக்கூடியதாய் மாறினது. செல்வத்தின் நிமித்தமாக அநேகர் கிறிஸ்துவை விட்டு விலகினார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது என்று சொன்னது போல, பணத்தை நேசித்து, செல்வத்தை நேசித்து அவருடைய வார்த்தைகளை விட்டு விலகின மக்கள் ஏராளமாயிருந்து, இப்படிப்பட்ட ஒரு மனிதன்தான் இந்த சகேயும் தான். அவருடைய சரீரத்திலே ஒரு குள்ளனாய் இருந்தபடினால் குறைவு இருந்தது. அவனுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டவனாய் இருந்ததோடு மாத்திரமல்ல, அவனை குறித்து ஊர் மக்கள் சொல்லுகிற சாட்சியை பார்க்கிறோம். 7ஆம் வாக்கியத்திலே, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்திலே தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஒரு பாவியான மனுஷன், ஒரு சாட்சியற்ற ஒரு உலக வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதன். இந்த உலகத்திலே நாம் சாட்சியாய் இருக்க வேண்டும். வேதத்திலே யோவான் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியத்திலே சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த உலகத்திலே நாம் சாட்சிகளாய் வாழ வேண்டிய மனிதர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சியாய் இருக்க வேண்டும். அவருடைய வல்லமையான செயல்களை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிற கருவிகளாய் மாற வேண்டும். ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே அங்கு தெளிவாய் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். 12ஆம் வாக்கியத்திலே, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள். வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாய் இறங்கும் பொழுது இந்த உலகத்திலே நாம் சாட்சிகளாய் மாறுகிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்திலே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். உலகமெங்கும் சென்று இயேசு கிறிஸ்துவை சாட்சியிடுகிற ஒரு பெரிதான ஸ்லாக்கியத்தை பெறுகிற மக்களாயிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய சாட்சியை காத்து கொண்டிருக்கிறோமா? பாவியான மனிதன் என்று சொல்லி ஊர் மக்கள் எல்லாரும் சொல்லத்தக்கதாக, காண்கிற மக்கள் எல்லாரும் குற்றப்படுத்தி குறைவாய் பேசுகிற ஒரு வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே சாட்சி இல்லாத ஒரு நிலைமை. தலைவன் ஐஸ்வர்யவான், குள்ளன் சாட்சி இல்லாத ஒரு மனிதன். ஆனால் இவனுக்குள்ளாக கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இவனுடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியம் நடைபெற்றது. அந்த மேலான ரட்சிப்பானது அருளப்பட்டதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட சில காரியங்களை பார்க்கும் பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுவதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பாக்கியவானாய் மாறுவதை பார்க்கிறோம். காரணம் என்ன? அவன் கர்த்தரை தேடுகிற உள்ளம் உடையவனாய் இருந்தான். இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது நான் காண வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி தான் அறிந்து கொள்ள வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருந்தது. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை பார்க்க வகை தேடின ஒரு மனிதன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தேடுகிற உள்ளம் உங்களுக்குள் இருக்கிறதா? அவரை தேடுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை அவர் செய்கிற தேவன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் அவரை தேடினபடினாலே இன்றைக்கு ஜீவனோடு நின்று கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே அவரை தேடுகிற ஒரு உள்ளம், ஒரு உணர்வு வரும் என்று சொன்னால், தேடுகிற மக்களை அறிந்தவர், அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அந்த ஐஸ்வர்யவனாய் இருந்தபோதும், அவன் தலைவனாய் இருந்தபோதும், ஆயக்காரருடைய தலைவனாய் இருந்தபோதும், அவன் காட்டத்தி மரத்திலே ஏறின ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அவனுக்குள்ளாய் எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்க வேண்டும்! அவனுடைய உயர்ந்த பதவி, உயர்ந்த நிலைமை என்று சொல்லி எண்ணவில்லை. அவனுக்குள்ளாய் காண வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான ஆர்வம் தாழ்மையின் வழியாய் அவனை நடத்தியது. தாழ்மையின் வழியாய் நடத்தினது. உலக மக்கள் ஒருவேளை பைத்தியக்காரன் என்று கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் கவலைப்படவில்லை. தன்னுடைய வாஞ்சைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், நான் இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்கிற உன்னதமான ஒரு நோக்கத்திற்காக தன்னுடைய சுய மரியாதை விட்டவன், தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய பதவி, இவைகளை குறித்து அவன் எண்ணவில்லை. அவனுடைய உள்ளத்தில் காண வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள் இருந்தது. அவனுக்குள் இருந்த